ஏக்கா ஏக்கா என்னக்கா வயல் பக்கம் வந்த மாதிரி இருக்கு. நானும் ரொம்ப நாளாக தேடிட்டே இருக்கேன். இந்த அக்கா வீடு அதில் இருந்துச்சே, இப்போ வீடு வேற புதுசாக போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் எங்கே அந்த வீட்டு பக்கம் வந்து கேட்டேன், அந்த ஓனர்கிட்ட கேட்டு பார்த்தேன். யாருக்கிட்டையுமே கேட்டபோது ஒரு சரியான பதில் கிடைக்கல. நல்ல வேலை இந்த பக்கம் வந்திருக்கீங்களாக்கா, பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படிக்கா இருக்கீங்க? தம்பி, நான் நல்லா இருக்கேன் தம்பி. அன்னைக்கு உன் வீட்டில் உன் பொஞ்சாதி கையில் கொண்டு லெட்டரை கொடுத்தேன். நீ வெளியூருக்கு போயிருந்த வேலை விஷயமாட்டு, அதனால தான் நீ பால் காய்ப்புக்கு வரலன்னு நினைக்கிறேன். உன் பொஞ்சாதியாவது அனுப்பி வச்சிருக்கலாம், அவளும் வரல. அதான் உனக்கு வீடு தெரியலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீ வேலையை முடிச்சிட்டு வா, நானும் அப்பதான் வீட்டுக்கு கிளம்புவேன். இன்னும் நேரம் கிடக்கு. அப்படியே வீட்டுக்கு ஒரு 8 போயிட்டு வந்துடலாம். என்னக்கா சொல்றீங்க? வீட்டுல கார்டு கொடுத்தீங்களா? எனக்கு தெரியவே தெரியாதுக்கா. தெரிஞ்சா கண்டிப்பா வந்திருப்பேன். இந்த மாதிரி சந்தேகங்களை கேட்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்திருப்பேனே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு நாள் வரேன். தம்பி, அன்னைக்கு வந்தே நீ வெளியூர் போயிருக்கதாட்டு உன்னோட பொஞ்சாதி சொன்னா. அதனால தான் சரி நீ வெளியூர் போயிட்டு வருவேன்னு நினைச்சேன். பார்த்தா உனக்கும் 1000 வேலை இருக்கு. காலையில வயல்ல வந்து உழைக்கிற, அதுக்கப்புறம் பார்த்தா வெளியில வேலைகளுக்கும் போற. அதுதான் ஒன்னையும் பிடிக்க முடியல. இப்போ வெயில் சமயமா இருக்கு. வேற ஏதாவது புதுசா பயிறு உளுந்து இந்த மாதிரி ஏதாவது விதைக்கிறதுக்கு போடுறியா, இல்லைன்னா அந்த நிலத்தை அப்படியே காய போடலான்னு இருக்கியா? ஏக்கா இல்லைக்கா, ஒன்றும் போடலை. அதாவது இப்போ என்ன போடலாம் ஏது போடலாம் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு போட்டால் நல்லது. பார்த்தீங்களா, ஏற்கனவே நான் வந்து கொஞ்சம் வாழை போட்டிருந்தேன். அப்புறம் ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஒரு தெளிவான ஒரு இதுதான் போட்டால் இது இப்படி கிடைக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் போட்டுட்ருக்கேன். அதனால தான் பல பேர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். உங்களை சந்தித்து கேட்டால் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். நல்ல வேலை வந்தீங்க. இதில் ஒரு 1.5 ஏக்கர் இடம் இருக்குது. இன்னொரு இடத்துல கூட ஒரு 1/2 ஏக்கர் இடம் கிடக்கு. தரிசாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு தெளிவாக முடிவு எடுத்து பண்ணலாம் அப்படின்னு அப்படியே போட்டிருக்கேன். புல்லெல்லாம் வளர்ந்து கிடக்கு. சரி, இப்போ என்ன சாகுபடி பண்ணலாம், ஏது பண்ணலாம், என்ன பண்ண லாபகரமாக இருக்கும், அப்படி பண்ணினாலும் நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணும், 4 பேருக்கு அதை கொடுத்து லாபம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் ஆரோக்கியமும் இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாக்கா? ஐடியா இருந்தாலும் ஏதாவது வழி இருந்தால் சொல்லு. இல்லை அனுபவம் வாய்ந்தவங்க யாராவது இருந்தால் காமிச்சு தந்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பத்தியா, நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் விவசாயத்தின் மூலமா நிறைய பேர் நஷ்டம் தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு நாம வந்து விவசாயம் பண்ணிட்டு நஷ்டப்பட முடியாது. நீ சொன்னது மாதிரி ஒரு தகுதி வாய்ந்த ஒரு மூத்த விவசாயிகள்கிட்ட அவங்க பண்ணக்கூடிய அந்த விவசாய முறைகளை அனுபவங்களை கேட்டா மட்டும்தான் இன்னி உள்ள காலத்துல நம்ம விவசாயம் பண்ண முடியும். அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காரு. அவர் யாருன்னா லட்சுமிபுரத்தை சேர்ந்த நாராயண பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவர். கிட்டத்தட்ட 40 வருடமா விவசாயம் பண்ணி அதுல நல்ல ஒரு அனுபவத்தை பெற்றிருக்காரு. அவரும் இன்னைக்கு வரைக்கும் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காரு. வயசு கிட்டத்தட்ட 70 வயசு ஆகுது. நீ நல்ல நேரத்துக்கு தான் என்னைய சந்திச்சிருக்க. இன்னைக்கு இரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில அவருடைய நேர்காணல் இருக்கு. முதல்ல அதை கண்டிப்பா கேளு. அதுக்கு பிறகு ஒரு நாள் நம்ம நேர்ல போய் பார்க்கலாம். சரியா? என்னக்கா சொல்ற? நல்ல ஒரு தகவலை சொல்லியிருக்கிய. கேட்காம இருப்பனா என்ன? வணக்கம் சார். வணக்கம்மா. ஊர் வந்து லட்சுமிபுரம், மயிலாடி பக்கம். எங்கள் அப்பா பேர் வந்து தங்கையானார். நாங்கள் வந்து ஸ்கூலில் படிக்கும் போதே நாங்கள் வந்து விவசாயத்தில் வந்து எங்கள் அப்பா அப்பமே கலப்பை நகத்தெல்லாம் தூக்கிட்டு சொல்லுவாங்க, மாடை பற்றிட்டு போவோம். அதுலேருந்தே இப்போ வந்து விவசாயத்தில் வந்து நெல் பயிர் செய்யலை, வாழை தென்னை மரம்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த காலத்தில் சின்ன வயசில் அப்பா கூட நான் வந்து விவசாயம் பார்த்த அனுபவம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஆர்வத்தில் தான் இப்போ வரைக்கும் விவசாயத்தை விடாமல் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி? அதே தான். ஏன்னா அந்த விவசாயத்தை விடக்கூடாது. இப்போ வீட்டில் கூட சொல்லுவாங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு. ஆனால் எனக்கு என்னென்னா நம்ம விவசாயத்தை இன்னும் மேலே மேலே நல்லா டெவலப் பண்ணணும். தென்னை மரமாக இருந்தாலும் தான், மாமரமாக இருந்தாலும் தான், வாழையாக இருந்தாலும் தான், அந்த வந்து இன்னும் பண்ணணும். நம்மள மாதிரி மற்ற ஆட்களும் பண்ணணும். உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது ஐயா? இப்போ வந்து எனக்கு 70 ஆயிடுச்சு. 70 ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தாலும் இன்னும் ஒரு இளைஞர் மாதிரி தான் இருக்கீங்க. முந்தி முடி வந்து நரைக்கல, இப்போ வந்து கொஞ்சம் முடி நரைச்சனால எல்லாருமே தாத்தா தாத்தான்னு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு 2 பையனும் ஒரு பிள்ளையும். பையன்மாரோட நம்மள மாதிரி இல்லை, இருந்தாலும் நான் எனக்கெல்லாம் என்னென்னா தோப்புக்கு போங்க பார்க்கணும்னு சொல்லுவேன். பையன்மாரோட கூட வந்து ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணணும் கூடியதான் என்னுடைய இது. இன்னும் கொஞ்சம் கூட உங்களை போல ஒரு ஆர்வம் வந்தால் தான் நம்ம அந்த இதை இன்னும் டெவலப் பண்ண முடியும். நான் வந்து ரொம்ப ஆர்வமாக அப்பா கூட முன்னாடி கலப்பையெல்லாம் பிடிச்சிட்டு போன காலங்கள் உண்டு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த காலத்துல உள்ள உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? உங்க அப்பா கூட நீங்க வந்து விவசாயம் பார்க்கும்போது நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை கத்துக்கிட்டீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது வயலில் வெள்ளம் எப்படி அடைக்கணும், இந்த வயலை வந்து எப்படி பேணி பாதுகாக்கணும், வரப்போ விட்டது, இது எல்லாமே வந்து எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு இதுதான். நாங்களாட்டும் இல்லை, அவங்களும் அப்படி செய்யும்போது முன்னாடிலாம் இந்த மாதிரி டிராக்டர் கிடையாது. பார்த்துட்டா எல்லாமே வந்து மாட்டை வச்சு உழுது தான். குலையை அரைக்கி குலையை வந்து தறிக்க தான், தறி குத்தினி ஒரு இது உண்டு, அதில் வச்சு தரைச்சி தான் போடுவாங்க முன்னாடி. இப்போ வந்து என்னென்னா குலையே போட மாட்டேங்காங்க. மாடு
மாடுகளும் ரொம்ப கம்மியாயிட்டு பார்த்தீங்களா. விவசாயத்துக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்களும் இல்லை பார்த்தீங்களா. இன்னைக்கு இப்போ எனக்கே குள மரங்கள், இந்த பூவரசு மரங்கள் இதெல்லாம் இருக்கு. அதை வந்து அரைக்கி போடலான்னா எனக்கு வயசானால நம்ம மரத்துல ஏற முடியல. முந்தி நானே ஏறி அரைக்கிடுவேன். இப்போ வந்து ஆட்கள் கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து மரம் ஏறதுக்கு வெட்டி போடுறதுக்கு வந்து ஆட்கள் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருமே என்னன்னா அது கஷ்டம் பார்த்துருங்க, வேற யாராவது பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனாலே உங்களுக்கு வந்து இப்போ உள்ள விவசாயம் வந்து முன்னாடி மாதிரி இல்லைன்னு சொல்றீங்க. கண்டிப்பா அது வந்து ரொம்ப பாதிப்பு தான். முந்தி அப்படி இல்லை, வேலைக்கு வந்து கேட்பாங்க. ஏன்னா நான் இன்னைக்கு இத்தனை நாள் இன்னைக்கு வேலைக்கு வரேன், நாங்கள் 2 பேரும் வாரம் கொலை அரைக்கி போடுவோம், நம்ம பயிரில் இதை போடணும், மாட்டு சாணியை வந்து செம்மந்து கொண்டு போடுவோம். இன்னைக்கு வந்து பாருங்க எவ்வளோ டிராக்டர் வசதிகள் இருந்தும் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி தான். அன்னைக்குள்ள காலத்துல மக்கள் வந்து படிப்பறிவு குறைவு, இன்னொன்று விவசாயத்துல ஈடுபாடோடு செய்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் படிச்சிருக்காங்க, வேற வேற வேலைகளுக்கும் போயிருக்காங்க. அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். காரணம் ஏன்னா எல்லாருக்குமே கவர்மெண்ட் அரசாங்க வேலை வேணுங்க தான் ஒரு இதுமே தவிர இதையும் பார்த்து ரெண்டையும் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். நீங்க அந்த காலத்துல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து விவசாயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாபகரமான முன்னேற்றத்தை இத்தனை வருடங்களா கொடுத்திருக்கா, அதை பற்றி சொல்லுங்க. இந்தியெல்லாம் நெல் எல்லாமே வயலில் நெல் அறுத்து நம்ம இந்த உரமே போட மாட்டாங்க. அதாவது எனக்கு ஒரு 15 வயசு 20 வயசுல இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து மற்ற சீமி உரம் எந்த உரமே கிடையாது, மாட்டு சாணி தான். அப்போ வந்து அந்த அளவுக்கு நெல் சத்து இருந்து. இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம இன்னைக்கு மருந்து அடிக்காங்க. சப்போஸ் எக்ஸாம்பிள் என்ன ஒரு வெண்டைக்காயை பார்ப்போம், இன்னைக்கு சாயந்தரம் மருந்து அடிக்காங்க, நாளைக்கு காலையில் அதை பறிச்சு கொடுத்துறாங்க, அதை தான் நம்ம சாப்பிடலாம். ஆனால் இன்னைக்கு வந்து ஏன்னா வேற வழியும் இல்லை, இப்போ நோய்களும் அப்படி இருக்கு. ஆனால் அது இல்லாமல் பழையதை மாதிரி கொஞ்சம் செய்தால் இன்னும் நல்லா இருக்கும். பைசாக்கு மதிப்பு ஜாஸ்தி, ஆனால் வருமானங்கள் இதோட கம்மி தான். விவசாயத்தில் அன்னைக்கு நல்ல பைசா தானே. அதாவது நெல் அறுத்து கொண்டு கொடுத்தாலும் உடனே பைசா கிடைக்கும். அந்த நெல்லை வச்சு நம்ம அடுத்தால விவசாயம் பண்ணணும். எல்லாமே ஒரு ஊக்கத்தொகையாக தான் இருந்தது அந்த காலத்தில். 40 வருடங்களா நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. அந்த காலத்துல நீங்க பண்ணின விவசாய முறைகளுக்கும் இந்த காலத்துல இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாய முறைகளுக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குதா? வித்தியாசங்கள் நிறைய இருக்குதான் செய்யுது. அன்னைக்கு வந்து நம்ம கலைப்பை வச்சு உழுது தான் எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து டிராக்டர் இருக்கு. எல்லா அறுக்கிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஆட்கள் வந்து தான் அறுத்து ஒவ்வொரு கூறு வச்சு அந்த வயலில் வந்து 4 பேர் போனாங்கன்னா 4 பங்கு வச்சு தான் அன்னைக்கு அறுத்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம வண்டியை கொண்டு போகிறோம், அப்படியே அறுக்கிறோம். நெல்லை கூட அப்படியே சாக்கில் அடைச்சி உடனே கொண்டு போய் கொடுக்குறது இன்னைக்கு வளர்ச்சி தான். இப்போ நீங்க சொன்னீங்க இன்னைக்கு ஆள் பற்றாக்குறை இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு ஆள் பற்றாக்குறைக்கு ஈக்குவலா வந்து அந்த மிஷின் இருக்கு. கண்டிப்பா. ஆமா, அந்த மிஷினை வச்சு தான் நீங்க இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி இப்போ வந்து அந்த மிஷின் தான் எல்லாத்துக்குமே. இப்போ வயல் அறுக்கிறதுக்கு கூட மதுரையில இருந்து இங்க இருந்தெல்லாம் வண்டி வந்துருது. அந்த டைம்ல அறுக்கிறதுக்கு எல்லாமே அது ஒரு துணையா தான் இருக்கு. இப்போ நீங்க அந்த காலத்துல நெல் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த காலத்துல பாரம்பரியமான நெல் நாட்டு ரகங்கள் இந்த மாதிரி எல்லாம் போட்ட அனுபவங்கள் இருக்கா? நாற்று விதைப்பாங்க, திரும்ப நாற்றை பறிச்சு நடுவுக்குள்ள ஆட்கள் அன்னைக்கு இருந்தாங்க. பொம்பளை ஆட்கள் தான் நடுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு. அன்னைக்கு வந்து சம்பா நெல்லும்பாங்க, நிறைய நெல் வகைகள், அதில் நல்ல வருமானங்கள் தான். அந்த இதெல்லாம் நாட்டு ரகங்கள் தான் முன்னாடி நிறைய போடுறாங்க. நெல்லை வந்து அறுக்கும் போது வித்துக்குன்னு தனியா எடுத்து வைப்பாங்க. எடுத்து அதை சாக்கில் கட்டி வைப்பாங்க. பிறகு அதை தண்ணியில முக்கி உலா வந்த பிறகு விதைப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாமே வந்து சேர்க்கார மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்க நெல் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இடைக்காலத்துல வந்து நமக்கு நெல் வந்து இப்போ உள்ள ஒட்டுரகங்கள் தான் நிறைய நம்ம போட்டுட்டு இருக்கோம். அந்த ஒட்டுரகங்களும் நீங்க போட்டிருக்கீங்களா? அந்த பழைய காலத்துல உள்ள நெல்லுகளும் போட்டிருக்கீங்க. அதுல 2 நெல்லுக்கும் விதைக்கக்கூடிய முறை, உரம் போடுறது, பூச்சி மருந்து அடிக்க, இதுல எல்லாம் வந்து என்னென்ன வித்தியாசங்கள் பாக்குறீங்க? அன்னைக்கு வந்து நம்ம பூச்சி மருந்தே அடிக்கிறது கிடையாது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்தே நம்ம அடிக்கிறது கிடையாது. மற்ற சாம்பல் அடிப்போம், இந்த மாதிரி உரகுந்தங்களை தான் போட்டோமே தவிர அதுக்கு பிறகு இந்த நோய்களும் அப்போ இவ்வளவு நோய்கள் கிடையாது. பயிரங்களில் வந்து இந்த அளவுக்கு நோய்கள் பாதிப்பு இல்லை. இப்போ வந்து நிறைய பாதிப்பு. அதனால இது மாதிரி அடிச்சு தான் ஆகணும். முன்னாடி வந்து நீங்க எந்த மருந்துமே கொடுத்தது இல்லைன்னு சொன்னீங்க. என்னென்ன மாதிரியான உரங்கள்லாம் அந்த காலத்துல போட்டிருக்கீங்க? அப்படியே பூச்சி தாக்குதல் இருந்தா அதுக்கு வந்து இயற்கை முறையில என்னென்ன முறைகளை கையாண்டீங்க, அதை பற்றி சொல்லுங்க. சாம்பல் சாணி உரங்கள் தான் கூடுதல் போடுறதுனால அந்த அளவுக்கு நோய்கள் இந்த அளவுக்கு தாக்கல. முதல்ல நாங்கள் வந்து கொலை அரைக்கி தரிச்சு போட்டு கொலையும் சாணி உரம் போட்டு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அது நோய்கள் ரொம்ப தாக்காது. இப்போ வந்து என்னன்னா நோய்கள் தாக்குறதுனால நம்ம என்னன்னா சீமி உரம் போடுவோம். பாக்டம்பாஸ், யூரியா, அந்த மாதிரிப்பட்ட உரங்கள், வேதி உரங்கள் கொடுக்குறோம். வேதி உரங்களை போட்டு தான் இப்போ நம்ம இது டெவலப். அதுக்கப்புறம் என்னன்னா மருந்தும் நம்ம இந்த மாதிரிப்பட்ட மருந்துகளையும் நம்ம அடிச்சு இப்போ கொஞ்சம், ஏன்னா வேற வழி இல்லை, அதை பண்ணி தான் ஆகணும் போது கொஞ்சம். ஆனால் முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் குறவு தான். 5 கிராமத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகப்புறம் தான். அழகப்புறம் நெக்ஸ்ட் மயிலாடி தான். அது இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வயலாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடாக தான் இருக்கு. ஃபுல்லாக வீடாக மயிலாடிக்கு வழுக்கம் பாறைக்கும் இடையில தான் கொஞ்சம் வயலுக்கே தவிர மற்ற எல்லாமே வீடுகளும் சுசீந்திரத்துல இருந்து தாண்டி வந்தாலே கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடம் பச்சை பசையில தான் இருக்கும், வயலாக தான் இருக்கும், பார்க்க முடியும். இப்போ வந்து அது கொஞ்சம் குறவு தான், ரொம்பவே குறைஞ்சி. இந்த விவசாயத்தில் அந்த மாதிரி ஆளுகளுக்கு ஒரு ஊக்குவித்து நல்ல இதை பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா கொஞ்ச நாள் போனால் பிள்ளைகளுக்கு வந்து நெல்லுன்னா என்ன தெரியாம பேர விடாது. அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் நமக்கு அரிசி வேணும்ல. இப்போ நமக்கு அரிசி தான் முக்கியம். இப்போ நார்த்துலலாம் கோதுமை இவங்கெல்லாம் பயிர் விடுவாங்க. நம்ம இங்கே கோதுமை குறவு.
அதனால் நமக்கு அரிசி வந்து அது நெல்லுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். பொதுவாகவே கன்னியாகுமரி மாவட்டத்தை நம்ம பார்த்தோம்னா நெல், தென்னை, வாழை இதுதான் எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்குள்ள காலத்துல வந்து இந்த விளை நிலங்கள் வந்து வீட்டு நிலங்களா மாறி போக நமக்கு வந்து நெல்லினுடைய வரப்பு குறைஞ்சு போச்சு. இன்னொன்னு அதை செய்யக்கூடிய விவசாயிகளும் அந்த அளவுக்கு ஆர்வமா செய்யறதுக்கு முன் வரல, அப்படிதானே? அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அரசாங்கமும் கொஞ்சம் உதவி பண்ணணும். அதாவது இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளுகளுக்கு வந்து பார்த்து கொஞ்சம், இப்போ நீங்க அக்ரில இருக்கீங்க, நீங்க வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கணும், கொடுத்து இது பண்ணா நல்லா இருக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்கள் வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்துல விவசாயிகள் அதிகமா வரல, ஒரு சில விவசாயிகள் தான் வராங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கு? அது சொல்லல, எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே அரசாங்க வேலை பார்க்கணும், கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணும். நம்ம வந்து இது வந்து ஏளனம் மட்டும் நினைக்காங்க, விவசாயத்தை வந்து ஒரு ஏளனம், இப்போ வந்து ஏளனம் மட்டும் நினைக்கிறனால தான் இது காரணம். அதுக்கு கவர்மெண்ட்டுகள் கொஞ்சம் ஊக்குவிக்கணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து விவசாயத்தை அவங்க அந்த அளவுக்கு மதிக்கல அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இந்த விவசாயத்தை நீங்க இத்தனை வருஷ காலமாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ பண்ணும்போது அதுல உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை நீங்க இன்னைக்கு குமரி பண்பலையில சொல்லுங்க நேயர்கள் கிட்ட. அதை வச்சு அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆர்வமா விவசாயம் பண்ண முன் வருவாங்களான்னு பார்க்கலாம். கண்டிப்பா வரணும். ஏன்னா நம்ம இதை மாதிரி இதுவும் அவங்களும் இப்படி ஃபாலோ பண்ணாதான் நமக்கு பிறகு வரக்கூடிய ஆட்களும் அதை வந்து ஒரு நல்லதா இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான இல்லை, நெல் வந்து நம்ம ஒரு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான அரிசி வந்து முக்கியமான இது, அது கண்டிப்பா விவசாயத்தை இது பண்ணி தான் ஆகணும். இல்ல அந்த காலத்துல வந்து நமக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருமே விவசாயத்தை நம்பிதான் இருந்தாங்க. வேலைகள் வந்து மற்ற வேலைகள் கம்மியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, நிறைய வேலைகள் இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து இந்த குளங்களையும் நிலத்தைகள் இந்த மாதிரி பட்டதெல்லாம் வந்து நம்மள தூர்வாரணும். அப்புறம் வந்து விவசாய நிலங்களை வந்து வீட்டு நிலமா மாத்தாம அதுக்குள்ள அங்கீகாரம் கொடுக்காம விவசாய நிலங்களை விவசாய நிலங்களாகவே வைக்கணும். கண்டிப்பா அதே மாதிரி வந்து இப்ப தண்ணி பாயதையும் ஏளனமா பண்ணி வாய்க்கால் எல்லாம் என்னன்னா முந்தி எல்லா இடமும் வாய்க்கால் போய் இப்போ வாய்க்கால் அடைச்சிடாங்க. அதனால சில ஆளுக்கு வந்து விவசாயம் பண்ண முடியல, வயலுக்கு போடியதை வந்து அடைச்சிட்டாங்கன்னா வெள்ளம் போகுது, அப்போ அவங்க அதை அப்படியே போட்டுறாங்க. அதுக்கும் ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு இது பண்ணி எடுத்து ஏதாவது குளங்கள்ல இப்போ வந்து என்னன்னா இந்த தாமரையை போட்டுறாங்க, மற்றபடியாட்டு இந்த செடிகள் வந்து அடைஞ்சி அந்த வெள்ளம் வந்து சரியா இருக்க மாட்டாங்க. அதுக்கும் அந்த குளங்களை தூர் வாங்கி அரசாங்கத்தை முந்தி வந்து இந்த மண்ணை எடுத்துக்கொண்டு எங்க போடுவாங்கன்னா வயலில் போடுவாங்க, தோப்பில் தான் போடுவாங்க, வேற எங்கேயும் போட போறது இல்லை. நாங்கள் வந்து அன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கும்போது எண்ணிக்கை நடன்னு சொல்லுவாங்க, அதாவது கூடையில மண்ணை எடுத்து ஒரு மணிக்குள்ள இத்தனை நடம் எடுக்கணும்ட்டு அப்படி. அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி இந்த விவசாயத்திலே போனாங்கன்னா இன்னும் நமக்கு விவசாயம் நல்ல டெவலப். இளைஞர்கள் வந்து அன்னைக்கு உள்ள மாதிரி அன்னைக்கு வந்து எங்க அப்பா சொன்னா நம்ம செய்யும், அன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு வந்து எல்லாருமே செல்ல பார்க்காங்க, இதை பார்க்காங்க, டைம் ஃபுல்லா அதிலே போயிருது. அதுக்கு என்னன்னா அவங்களும் பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சம் அந்த விவசாயத்துல பழகணும், பழக்க வைக்கணும். தோப்புக்கு போகணும், அந்த வயலுக்கு போகணும், அந்த வெள்ளத்தை அடைக்கணும், இது எப்படி பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் சின்ன மம்பட்டி எடுத்து வெட்டணும். அன்னைக்கு மம்பட்டி எடுத்து நம்ம வெட்டி கையெல்லாம் எப்படி இருந்தா மம்பட்டியை பிடிக்க மாட்டாங்க, மம்பட்டினால தெரிய மாட்டாங்க. அதில் கொஞ்சம் ஊக்குவிக்கணும், எல்லாரும் ஊக்குவித்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அன்னைக்கு வந்து மிஷின் வகைகள் கிடையாது, எல்லாமே கையினால செய்தோம், நம்ம ஆட்கள் வச்சு தான் செய்தோம். இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லா வகையிலும் எல்லா மிஷினும் இருக்கு. நம்ம பைசா கொடுத்தாச்சுன்னா உடனே வருவாங்க, எல்லாம் உடனே செய்ய முடியும். அதனால இன்னும் இது வந்து நல்ல டெவலப் ஆகிறதுக்குள்ள வழிகளை. ஒரு விவசாயி வந்து அவங்களுடைய மகனையே விவசாயத்துல இறக்கிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால கூட விவசாயம் வந்து ஒரு அழிவு நிலைக்கு பாதிப்பு இருக்குதான். கண்டிப்பா நம்ம பிள்ளைகளை இப்ப நமக்கு பிள்ளைக்கு பிள்ளை இருந்தா கூட கொஞ்சம் விவசாயத்துல கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து அவங்களே கொஞ்சம் இதுல விட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். விவசாயத்தை முழு நேரமா பாக்குறீங்களா இல்லைன்னா வேற வேலைகளும் பார்த்துட்டு தான் விவசாயம் பண்றீங்களா? எப்படி இப்போதைக்கு நான் வந்து விவசாயத்தையும் பார்த்தீங்கன்னா தோப்பும் பார்க்க வாலில் போவேன், மாதிரி வேலையும் பார்க்க. ஏன்னா நமக்கு ஃபுல்லா விவசாயத்தில் இருக்கும்போது கஷ்டமாயிருது. அதனால இது கொஞ்சம் ஆபீஸ் வேலையை மட்டும் அப்படி கொஞ்சம் பார்த்துட்டு, அதாவது நீங்க வந்து வேலையும் பார்த்துட்டு ஒரு விவசாயம் பார்த்துட்டு விவசாயத்தை முழு நேரமா பண்ணணும்னு கூட இல்ல வேற வேலைகளையும் பார்த்து நம்ம பண்ணலாம்னு சொல்றீங்க. அதாவது அந்த வயலுக்கு போய் தோப்புக்கு போய் எனக்கு பார்த்தாதான் எனக்கு மனசுல வந்து ஒரு நிம்மதியான இது இருக்கவே தவிர அதுக்கு பிறகு வேலைக்கு போகும் அது வேற விஷயம். தோப்புக்கு வாழைகளை போய் பார்த்தா தான் எனக்கு வந்து நம்ம தோப்புக்கு போவோம், ஒரு தேங்காய் விழுந்து கிடக்கும், வாழைக்கொலை பழுத்து இருக்கும், நம்ம வெட்டிட்டு வருவோம். ஆனால் டெய்லி போனா தான் எனக்கு ஏதாவது தோப்புக்கு போனா தான் எனக்கு வந்து மனசுக்கும் ஒரு திருப்தியா இருக்கும். இதே ஆர்வம் அதாவது உங்களுக்கு வயசு 70ன்னு சொல்றீங்க, இப்போ கூட அந்த விவசாயத்துக்கு மேல அவ்வளவு ஆர்வம் இருக்கு. இதே ஆர்வம் நம்ம இளைஞர்களுக்கு வரணும்னா அவங்க என்னென்ன விஷயங்களை செய்யணும்? அவங்களும் இந்த ஃபேமிலியில நம்ம அப்பா அப்படி செய்யாங்க, நம்மளும் கூட போய் செய்யணும், பாதுகாக்கணும். அது பாதுகாத்தா தான் இன்னும் நல்ல முறையில் இருக்க முடியும். இப்போ நீங்க அன்னைக்கு விவசாயம் பண்ணும்போது நான் நெல், வாழை, தென்னை இது எல்லாமே நிறைய விவசாயங்கள் சேர்ந்து பண்ணனேன்னு சொன்னீங்க. இப்போ வர இந்த விவசாயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த பாதை மாறி வருது. ஆனா நீங்க வந்து இன்னும் விவசாயத்தை விடாம பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இப்போ என்னென்ன விவசாயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து வாழை, தென்னை மரம், மாமரம் இருக்குது. மரங்கள்ல இப்போ லாபம் இல்லை. ஏன்னு கேட்டால் மாமரம் வந்து இப்போ ஒன்று போல காய்க்குது. இதே இது ஒரு 2 மாசத்துக்கு முந்தைய இந்த மாங்காய் இருந்ததுன்னா அதுக்கு மதிப்பே வரதான். அதனால மாமரங்கள் சீசன்ல இருக்கும்போது இன்னும் கொஞ்சம்
பைசா விலை கூடுதல் இருக்கும். அதே மாதிரி வாழையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து வாழையில் இந்த மாதிரி நோய் கிடையாது. ஒரு வாழைக்குலையை நம்ம எடுத்தோம்னா ஒரு வீட்டில் கொண்டு வாழைக்குலையை கெட்டி போடுவாங்க, கயிறு கட்டி அப்படி தொங்க போடுவாங்க. அது வந்து ஒவ்வொன்றா பழுக்கும். அன்னைக்கு வந்து மண்ணில் உரச்சத்து நிறைய இருந்து, இன்னைக்கு வந்து மண்ணில் உரச்சத்துக்கள் கொஞ்சம் குறவு தான். நம்ம அந்த கொலையை வெட்டி தொங்க போட்டோம்னா அன்னைக்கு வந்து அப்படியே 2 நாள் பழுத்து திரும்ப அழியுது, மோசமாகக்கூடிய சூழ்நிலைகள் வருது. அது காரணம்னா சத்து குறவு தான் நினைக்கிறேன். நம்ம இயற்கையான சத்துகள் இல்லை, மண் வளத்தில் ரொம்ப குறவு தான். இன்னொன்று நீங்கள் இயற்கையான மண் வளமும் குறவு, நம்ம இப்போ கொடுக்கக்கூடியது அவ்வளோ வேதி உரங்கள் தானே கொடுக்கும். அதுதான் காரணம். யூரியா வைக்கும், ஃபேக்டரி வைக்கும், அதுக்கு அந்த அளவுக்கு தண்ணி அடைக்கணும். இப்போ நம்மகிட்ட சில இடங்களில் மழை வருது. இப்போ எனக்கு தோப்புலலாம் வந்து அந்த இதில் போர் போட்டிருக்கலாம், ஆனால் போர் போடாமல் போனால இப்போ கொஞ்சம் கஷ்டமான இதுதான். தண்ணி இருக்கும்போது நிறைய தண்ணியை நிரம்பி கிடக்குது. இப்போ வந்து தண்ணி இல்லாத சமயத்தில் கொஞ்சம் வாடத்தான் செய்யுது. இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே ஆற்று வெள்ளத்தை நம்பி இருக்கீங்களா? ஆமாம், அது ஆற்று வெள்ளம் தான். அங்கே ஆறு இருக்கா? நிறைய ஆறுகள் இருக்கா? சானல் போகுது, மருத்துவமனையிலேருந்து சானல் வெள்ளம் வரும். அது போக பக்கத்தில் எனக்கு இந்த சாதாரண ஆறு பிரச்சனை இல்லை, வெள்ளத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 2-3 மாதமும் கொஞ்சம் கஷ்டம். சமயத்தில் இப்போ அணையை அடைச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் வெள்ளத்துக்கு கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ அப்படியே உழுது போட்டு உழுது கொஞ்சம் மண்ணை வந்து புழுதியாக வச்சதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். ஆனாலும் 3 மாதம் போது கொஞ்சம் அந்த விளைச்சல் எல்லாம் கம்மியாக தானே இருக்கும் உங்களுக்கு. அந்த சமயத்தில் இப்போ தேங்காய் கம்மி தான். இந்த சம்மரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டை விட்டு தேங்காய் விட்டதை விட கொஞ்சம் தேங்காய்லாம் கம்மி தான். தண்ணி இருந்தால் தான் வந்து எல்லாமே செழிப்பாக. நான் கொஞ்சம் போர் போடாமல் ஆகி போச்சு. போர் போட்டு முன்னாடியே இலவச கரண்ட் எடுத்துக்கலாம். அந்த சமயத்தில் நமக்கு இல்லை, இப்போ கூட எடுக்கலாம்ல. இப்போ எடுக்கலாம், அப்ளை பண்ணீங்கன்னா அதான் போர் போட பார்க்கணும். இப்படியா போர் போட்டு அந்த இது. இப்போ வாழை தென்னை வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா? தென்னைக்கு ஊடு பேரை தான் வாழை வச்சிருக்கீங்களா இல்லை வாழை தனியாக தான் வச்சிருக்கீங்க? தென்னைக்கு ஊடு பேர் தான் வாழை. அப்படியே வாழையும் போட்டிருக்கோம். தென்னை என்னென்ன வாழை போட்டிருக்கீங்க? இவ்வளோ நாள் என்னென்ன வாழை போட்ட அனுபவம் இருக்கு? பாளையங்கோட்டா, ரசக்கைலி, மாதிரி சக்கப்பையன், முந்தன், இவ்வளோதான் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் நாட்டு ரகங்கள். ஏன்னா சிவப்பெல்லாம் போட்டால் ரொம்ப தண்ணி வேணும். மண்ணு நம்ம இடத்து மண்ணுக்கு அது கொஞ்சம் இது. அதெல்லாம் கொஞ்சம் கூட அந்த குலசேகரம் அந்த மாதிரி இடங்கள்ல தான். ஆமா, அந்த மண் செவ்வாழை எல்லாம் கொஞ்சம் நல்ல வளங்களுக்கு வந்து மண்ணு செம்மண்ணு. அதனால அந்த செவ்வாழைக்கு வந்து அது தகுந்த ஒரு இது. நம்ம இடத்துக்கு வந்து இந்த மாதிரி வாழைகள் தான் கொள்ளும். பலாமரமும் நிற்குது, பலாமரங்களும் நல்லா காய்க்க தான் செய்யுது. ஆனால் எல்லாம் இந்த சீசன் கொல்லாமரமும் அண்டிப்பருப்பு அந்த இதுவும் இப்போ எனக்கு கொஞ்சம் நிற்குது. ஏரியாவிலே எனக்கு விட்டுட்டு தான் கொஞ்சம் நிற்குது. அதை நம்ம போறதுல மற்ற ஆட்கள் பறிச்சுட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் திக்கெட்டு மக்கள் அது ஒரு இது நல்லா தான் இருக்குது. அது எல்லாமே ஒரு சீசன். பங்குனி சித்திரையில தான் இந்த இது நல்லா காய்க்குது. அதுக்கப்புறம் அப்படியே இதாக நிற்கும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி விவசாயத்தில் நிறைய வகைகள் இருக்கு. ஆமா, இப்போ வந்து நெல்லை பார்க்க முடியலன்னா நம்ம வந்து வேற செடி வகைகள் வைக்கலாம். அந்த செடி வகைகள் பார்க்க முடியலன்னா மர வகைகள் வைக்கலாம். இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணா நமக்கு என்ன மாதிரியான கவனிப்பு முறைகள் கொடுக்க முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விவசாயத்தை மாற்றி பண்ணலாம். ஆமாம், அதே மாதிரி தேக்கு மரங்களும் சைட்லலாம் வச்சு விட்டுருக்கோம். இந்த விவசாயத்துக்கு எனக்கு கோபிரதர் வந்து சகலப்பாடி வந்து அக்ரியில் இருந்தார். அப்போ செல்வமணி அவங்க வந்து என்னன்னா எனக்கு இந்த தேக்கு எல்லாம் நிறைய வாங்கி எடுத்து அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய ஆள் கொடுத்தாங்க. எனக்கு தான் இல்லை, நிறைய ஆள் கொடுத்தாங்க. நிறைய ஆட்கள் வச்சு இப்போ அந்த தேக்கு மரங்கள்லாம் நல்லா பெருசாக தான் இருக்குது. இப்போ அதுக்கு என்னென்னா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி தான் இது பண்ணணுமா. நம்ம பையனுக்கு வீடுகள் போடும்போது அது தரைக்கிறதுக்கு அப்படி பண்ணணும். அது நல்லா சைடில் வரப்பில் வச்சு விட்டுருக்கோம். வரப்புக்கும் பாதுகாப்பு, நமக்கு அது ஒரு மரமும் நமக்கு ஒரு வருமானம் தான். அது வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கணும். கவர்மெண்ட்டே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பர்மிஷன் வாங்கி தான் நம்ம அது பண்ணணும். அது வெட்டணுமா. அது இப்போ இதுக்கு அது வந்து இப்போ நீங்கள் அந்த வச்சு விட்ட மரங்கள்லாம் நல்லா பெருசாக இருக்குது. அதெல்லாம் எத்தனை வருட காலம் இருக்குது? அதெல்லாம் ஒரு எனக்கு நான் வாங்கி அந்த இது வந்து ஒரு 35 வருஷம் இருக்கும். 35 வருஷத்துலேயும் நல்ல பெருசாக தான் இருக்குது மரங்கள்லாம். அதனால பிரச்சனை இல்லை. நம்ம எப்போ வேணாலும் தச்சுக்கலாம். நமக்கு அது வருமானம் தான். அதாவது அந்த காலத்தில் நீங்கள் பிளான் பண்ணி ஒன்னொன்னே வருஷம் வச்சதுனால நம்ம அதை அதையும் பாதுகாக்கணும். அதையும் நம்ம கீழே இருந்து குலையெல்லாம் வெட்டி எடுத்து நல்லா பாதுகாப்பாக வச்சா தான் அதுவும் நல்லா வளர்ந்து வரும். பொதுவாகவே மரத்தை வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா எல்லாமே அப்படி எல்லாம் நம்மளும் தோப்புக்கு போய் பார்க்கணும், பார்த்து அதை இது பண்ணாதான் நல்லா வரும். ஆமாம். இப்போ எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க? ஒரு 2.5 ஏக்கர் இருக்கும். அந்த 2.5 ஏக்கரும் நீங்க இன்னும் விவசாயத்தை பார்த்துட்டே இருக்கீங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் உங்க வீட்டில் வந்து உங்க பையன் வந்து உங்க கூட விவசாயம் பண்றதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்களா? இது கொஞ்சம் குறவு தான். ஏன்னா மூத்தவன் வந்து வேலை பார்க்கான், தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்ல வேலை பார்க்கான். அதனால அவனுக்கு டைம் கிடைக்க கொஞ்சம் கஷ்டம். 2ஆவது சென்னை வீட்டுக்கு வரும்போது பார்ப்பாங்க. 2 பேரும் வரும்போது ஆமா அவங்களே போவாங்க. மரத்துல ஏதாவது இருந்தா பார்த்துட்டு வருவாங்க, அப்படியே பார்த்துட்டு வருவாங்க. வீட்லயும் ஒய்ஃப் தேங்காய் வெட்டும் போதெல்லாம் அவங்களும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்காய் வெட்டும் போது நம்ம ஆட்களை கூட்டு விட நம்ம பறக்கி போட்டு இதை குமிச்சு போட்டு இதை கொடுக்கணும். அதனால ஒரு ஆளுக்கு வேலையை வீட்டில் உள்ளவங்களும் எல்லாருமே நல்லா ஹெல்ப் ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணிட்டு மாசம் ஒருக்கா தேங்காய் வெட்டும் போது 60 நாளைக்கு ஒருக்கா வெட்டும் போது அவங்களும் வந்து எல்லாம் பறக்கி நல்லா ஹெல்ப் பண்ணுறது. இளநீ வெட்டுவோம், அதுவும் நமக்கு வருமானம் தான். நம்ம வீட்டுக்கு தேவையான இளநீகளை வெட்டி நம்ம குடிக்கிறதுக்கும் ஒரு நல்ல நிறைய விஷயங்கள் உங்களுடைய அனுபவத்தின் மூலமா நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா இது நிறைய நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்து பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். இதுவரை 40 ஆண்டுகால வேளாண் அனுபவங்கள் லட்சுமிபுரம் நாராயண பெருமாள் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.